வணக்கம். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணலாம். இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னா, சென்னை காலடிப்பேட்டையில் சன்னதி தெருவில் இருக்குது. காலடிப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ரொம்ப அழகான கோயில். கோயிலை புதுப்பித்து பார்க்கவே ரம்யமாக இருக்குது. அமைதியான சூழலில் இயற்கை அழகோடு நிறைஞ்சு இருக்குது. இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றியும் இந்த தல வரலாறு பற்றியும் பார்க்கலாம். முன்காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோலத்துறை அப்படிங்கிறவர் இப்பகுதியை நிர்வகிச்சுட்டு வந்தார். அவரிடம் விஜயராகவாச்சாரியார் என்னும் பெருமாள் பக்தர் முக்கிய பொறுப்பில் பணியாற்றினார். காஞ்சிபுரத்தில் உள்ள பால்வண்ண பெருமாளை தரிசிப்பது இவரோட வழக்கம். இது டெய்லி நடக்கும். இவர் இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வருவார். இந்த விஜயராகவர் பவழவண்ணரை வணங்காமல் எந்த காரியமும் செய்ய மாட்டார். அவருக்காகவே கோலத்துறை இங்கே ஒரு கோயிலை கட்டுறாரு. இருந்தாலும் அவருக்கு மனநிறைவு ஏற்படவே இல்லை. மீண்டும் அவர் காஞ்சிபுரம் போயிட்டு பவழவண்ணரை வணங்கிட்டு வராரு. அப்போ கோலத்துறை விசாரிக்கும்போது அந்த பவழவண்ணரோட உற்சவர் இருக்கார்ல, அவரோட அழகில் மயங்கி அவர் அப்படி போகிறாருன்னு தெரிஞ்சு அந்த உற்சவரையே இங்கு கொண்டு வந்தார். விஜயராகவர் இவரை மனசார வணங்கிட்டு வராரு. சுவாமி அவருக்கு காட்சி தந்து, எனக்கு திருமேனியில் எந்த வித்தியாசமும் கிடையாது, என்னை நினைக்கிற பக்தர்கள் உள்ளங்களிலெல்லாம் நான் வசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உண்மை உணர்ந்த விஜயராகவாச்சாரியர் தன் வாழ்நாள் முழுவதும் இத்தல பெருமாளுக்கு சேவை செய்கிறார். இவ்வாறு பக்தருக்காக பெருமாள் காட்சி தந்த தலம் இது. இங்கு சுவாமி வரதராஜ பெருமாள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். மூலவருக்கு வலதுபுறத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதி உள்ளது. ராமர், ஆண்டாள், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார் ஆகியோர் தனித்தனி சன்னதிகள் காட்சி தராங்க. தினமும் சாமி சன்னதி முன்பு கோமுகதா பூஜை நடக்குது. வைகாசி மாதம் தீர்த்தவாரி திருவிழா நடைபெறுது. அப்போது சக்கரத்தாழ்வார் தீர்த்த நீராடுகிறார். இந்த ஆலயத்தை ரொம்ப நீட்டாக அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே இருக்க அரச மரம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்களும் இங்கே வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. இந்த தலத்தின் உற்சவர் பவழவண்ண பெருமாள் பிரசித்தி பெற்றவர். இவர் இடது கையில் தண்டம் வைத்தபடி காட்சி தருகிறார். பங்குனி உத்திரத்தில் இவருக்கு திருக்கல்யாணம் நடக்குது. அன்று காலையில் உற்சவர் பவழவண்ணர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தாயார் சன்னதி முன் மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்போது பவழவண்ணருக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடக்குது. அன்று முழுவதும் பெருமாள் தாயாருடன் சேர்த்தியாக காட்சி தருகிறார். அப்போது விசேஷ திருமஞ்சனங்கள் நடக்கும். மறுநாள் காலையில் இவர் மீண்டும் மூலஸ்தானம் திரும்புகிறார். திருக்கல்யாணத்தின் போது திருமணமாகாதவர்கள் சுவாமிக்கு மட்டை தேங்காய் நைவேத்தியம் படைத்து வழிபடுகிறார்கள். பின்பு இந்த தேங்காயை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து வணங்குகிறார்கள். இவ்வாறு செய்வதால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. திருமண வரமருளும் பெருமாள் என்பதால் இவருக்கு கல்யாண வரதராஜ பெருமாள் என்ற பெயரும் உண்டு. இந்த தலத்தில் ராமநவமியை ஒட்டி 9 நாட்கள் திருவிழா நடக்கிறது. பெரும்பாலான கோவில்களில் இவ்விழா நவமியில் துவங்கி 9 நாட்கள் வரையில் நடக்கும். ராமர் பிறந்த பின்பு கொண்டாடப்படுகிற விழா என்பதால் இதனை ஜனன உற்சவம் என்பர். ஆனால் இத்தலத்தில் ராமர் பிறந்த தினத்திற்கு முன்பாக விழா துவங்கி நவமி அன்று விழா முடிகிறது. இதனை ராமர் பிறக்கு முன்பு கர்ப்பத்தில் இருக்கும்போது எடுக்கப்படும் விழாவாக கருதுவதால் கர்ப்ப உற்சவம் என்றே அழைக்கப்படுகிறது. நவமி அன்று ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. முற்காலத்தில் இங்கு கர்ப்ப உற்சவம், ஜனன உற்சவம் என 18 நாட்கள் விழா நடந்தது. தற்போது கர்ப்ப உற்சவம் மட்டும் 9 நாட்கள் நடைபெறுகிறது. தற்போது நாம் காண்பது ஸ்ரீ வைகுண்ட வாசல். நாளை அதிகாலை 5 மணிக்கு வைகுண்ட வாசல் திறக்கும். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று கோவிந்தா கோவிந்தா என்னும் முழக்கம் விண்ணை எட்டும். அந்த கண்கொள்ளா காட்சியை காண
வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டாள் சன்னதியும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் அழகிய சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டாள் சன்னதிக்கு இடதுபுறத்தில் கோவிலின் திருக்குளம் அமைந்துள்ளது. மிக அழகான குளம், சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த திருக்குளத்தில் வாத்துகள் நீந்தி வரும் அழகை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாகும். அதேபோல் அங்கு ஒரு ஆமை ஒன்றும் பக்தரால் அளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அதைத் தொடர்ந்து நாளை மாலை கருட சேவை நடைபெறும். சுவாமி திருவிழா கண்கொள்ளா காட்சியாக அமையும். 2023 குடமுழுக்கு நடைபெற்றது. குறைந்த உயரத்தில் இருந்த ராஜகோபுரம் 5 நிலைகள் கொண்டதாக சுமார் 65 அடி உயரத்திற்கு கட்டமைக்கப்பட்டு கம்பீரமாக காட்சி தருகிறது. இங்குள்ள நவகிரக சன்னதி தாமரை இதழாக வடிவமைக்கப்பட்ட மேடையில் நிறுவப்பட்டுள்ளது. மகிழ மரம் இத்தல விருட்சமாகும். இத்தலம் வரலாற்று ரீதியாக பத்மபுரம் என்று அழைக்கப்பட்டது. மார்கழி கடைசி நாள் பொங்கலுக்கு முதல் நாள் திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெறும். அன்று திருமண வரம் வேண்டுவோர் மட்டை தேங்காய் வைத்து பிரார்த்தனை செய்து அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைத்து பூஜிக்க உடனே திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கல்யாண வைபவத்தை காண பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். பல சிறப்புகள் கொண்ட இத்திருத்தலத்தில் நாளை காலை குண்ட வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் காட்சி அளிப்பார். வாய்ப்பிருப்பவர்கள் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கல்யாண வரதராஜ பெருமாள் அருளை பெற வாருங்கள். காலடிப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மிக அருகிலேயே உள்ளது. பேருந்து வசதிகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆலய தரிசனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் திரும்பி போகவே மனசு வராது. அப்படியே அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கலாம் போல ஒரு எண்ணம் உண்டாவதை உணரலாம். வாருங்க, பெருமாளை தரிசனம் பண்ணுங்க, அவன் திருவருளோடு திரும்புங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.